ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 37:23-24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜேக்கப்க்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவுமே கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய வசனத்தை பற்றி நல்லாவே கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஜேக்கப்புக்கு கொஞ்சம் பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, இயேசுவால் மட்டும்தான் எல்லாமே முடியும். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நாமளும் ஒரு மீன் மாதிரி தான். கடலுக்குள்ளே நாம் நகண்டு போனால் கூட அதில் உள்ள உப்பு நம்ம மேலே படாமல் கடவுள் பார்த்துக்கிடுவார். இதே மாதிரி எந்த பாவமும் என்னை தொடாமல் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி ஜேக்கப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுக்கணும், உன்னுடைய வாலிப நாட்களையும் கர்த்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அவங்க அம்மா. அதனால் வாலிப வயது வரும்போது நிறைய நண்பர்கள் அவனை சுற்றிலும் இருந்தால் தான் செஞ்சாங்க. ஆனாலுமே அவனுக்கு நிறைய குடைச்சலும் கொடுத்தாங்க. இங்கே பாருடா, நாங்கள்லாம் சினிமா போகிறோம், நீ ஒரு நாள் கூட சினிமா தேட்டர் பக்கமே வந்ததில்லையா? வாடா, நாங்கள் உனக்கு காட்டுறோம், அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். 3 மணி நேரம் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வாடான்னு சொன்னாங்க. அப்போது ஜேக்கப் சொன்னால், இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் தேட்டர் பக்கம் போயிருந்தேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடித்து துவைச்சிருவாங்கடா என்னைய அப்படின்னு சொன்னான். அப்போ உன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சொன்னாங்க, டேய், இந்த காலத்தில் அம்மா அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற, உங்கள் அம்மாவுக்கு தானே பிடிக்காது, உனக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். என்னடா, இந்த காலத்தை நீ நல்லா என்ஜாய் பண்ணணும்டா, வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் உட்கார்ந்துருந்த ஜேக்கப்க்கு அவனால் அந்த படத்தை பார்க்கவே முடியல. அவனுடைய சீட்டில் உட்காரவும் முடியல, ரொம்ப சிரமப்பட்டான். இது என்ன இது, எல்லாரும் ஜாலியாக கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் ஏன் உட்காரவே முடியல, இவ்வளோ வேதனையாக இருக்குது, இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது போலையேன்னு சொல்லி வெளியில் போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எல்லா நண்பர்களும் அவனை இருக்க வச்சாங்க. ஆனால் ஜேக்கப்புக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போது என்ன யோசிச்சான்னா, என்னை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்காது, நான் விழுந்தாலும் எழுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போது நான் இந்த பாதாளத்தின் வாயில் விழுந்து கிடக்கிறேன், இதிலிருந்து கண்டிப்பாக கர்த்தர் என்னைய மீட்டு கொள்வார்னு விசுவாசித்தான். இதிலிருந்து கர்த்தர் தான் என்னைய வெளியில் அனுப்பணும், இந்த கொடும் நண்பர்கள்ட்டேருந்து கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தா நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் இந்த இடத்துல. ஆனால் இப்போது என்னுடைய பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு வேதனைப்பட்டான் ஜேக்கப். அதை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு நண்பன் சொன்னால், டேய், அவனுக்கு தான் அந்த சினிமா பார்க்குறது பிடிக்கலடா, அவனால் உட்காரவே முடியல பாரு, அவனுக்குள்ள கர்த்தர் குடி புகுந்திருக்காரு போல், அதனால் அவனால் இங்கே இருக்க முடியாதுடா, அவனை தயவு செஞ்சு போக விடுங்க அப்படின்னு சொன்னான். சரி ஜேக்கப், அப்போ நீ பிடிக்கலைன்னா வெளியே எஞ்சி போயிருன்னு சொன்னதுமே டக்குன்னு வெளியில் எஞ்சி ஓடி போனான். அப்போ தான் அவனுடைய அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, பாவத்துக்கு நம்ம விலகி ஓடிடணும்னு. அதனால் அந்த இடத்துல அவனால் இருக்க முடியாததுனால வீட்டுக்கு ஓடோடி போய் அவங்க அம்மாக்கிட்ட எல்லாவற்றையும் சொன்னான். அம்மா, என்னால் அந்த சீட்டில் உட்காரவே முடியல, ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக குதித்து ஆடி பாடி கொண்டாடுறாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சிரித்தாங்க. ஜேக்கப், நம்மளுடைய வேதாகமத்தில் கூட யோசேப்புக்கும் அப்படிதாண்டா நிறையா குடைச்சல்கள் வரதான் செஞ்சிச்சு. அந்த சோதனை காலத்தில் அவனுடைய வாலிப காலத்தை ரொம்பவே அழகாக தற்காத்துக்கிட்டான். அதுக்காக நம்ம பாவமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். எந்த நேரத்துலையும் உன்னைய கர்த்தர் வழி விலகாமல் பத்திரமா பார்த்துப்பாருடா. அதனால் நீ அந்த சேரில் கூட உன்னைய உட்கார விடாத மாதிரி ஏசு அந்த சேரில் உட்காந்துருந்தாருன்னா கண்டிப்பாக உனக்கு எந்திரிச்சு நிற்கணும்னு தானே தோணும் அப்படின்னு சிரித்தாங்க. அப்போ தான் ஜேக்கப்புக்கு புரிஞ்சிச்சு, ஓ, ஏசு நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காருன்னு. அதனால தான் நான் எங்கே போனாலும் என் கூட இருக்கிறதுனால என்னைய பாவத்திலேருந்து
என்னை காப்பாற்றிக்கிட்டாரு. நான் அதில் இருந்தால் கூட கர்த்தர் என்னை தாங்கிக்கிட்டதுனால தான் நாம் அதிலேருந்து வெளியே வர முடிச்சிச்சுன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நாம் பாவத்தில் விழவே முடியாது. நாம் ஒரு பெரிய மகா நீதிமான நம்ம நினச்சோன்னா அது நமக்கு நம்பிக்கை கிடையாது. சில நேரங்களில் நமக்கு கோபம் அதுவும் ஒரு பாவமாக இருக்கும். அப்படியே நம்ம விழும்போது கர்த்தர் நம்மளை எழுப்பி விடுவார், திரும்ப நம்ம எழும்புவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கொள்வோம். கண்டிப்பாக நம்மளுடைய நடைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரால் மட்டும்தான் நம்மளுடைய நடைகள் வாய்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம விழுந்தால் கூட நம்ம அப்படியே தள்ளுண்டு போயிருக்க மாட்டோம். கர்த்தர் அவருடைய கையினால் நம்மளை தூக்கி சுமப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நம்ம தொடருவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.